வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கர்னா விளாட போகிறோம். இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவுமே மைண்ட் கிராஃப்ட்டு தான் போட்டிருப்போம். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட்டுக்கு அதிகமாக சப்போர்ட் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் போட்ட ஷார்ட்ஸ் வந்து எல்லாமே லைனாக நம்ம ஒன்று வந்து 500 வியூஸ் மேலே 400 வியூஸ் மேலேன்னு போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் மெக்கர்னா வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நம்ம டீமை வந்து நல்லாவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு பவராக இருக்குது நம்ம டீம். இப்போது எப்படி நம்ம டீம் இருக்குன்றதை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். நம்ம புதுசாக வாங்கியிருக்க மெக் ரெண்டு வாங்கியிருக்கோம். ஜெய்பர் அண்டு அவன் பேர் என்ன, கார்டியன். அப்புறம் வந்து நான் வெப்பன்ஸ் நிறைய வாங்கிட்டோம் புதுசாக. இப்போது கரண்ட்டில் வந்து என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவிஎல் ரெக் 12, அப்புறம் ஜேவிஎல் ரெக் 12 வந்து வச்சுருக்கேன். அப்புறமா கைரோ லான்ச்சர் 6 வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஃபேவரட்டு ஸ்டாக்லர் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், டாப் மேக்ஸ் ஸ்டாக்லர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நிறைய இது கம்ப்ளீட் பண்ணேன். கிட்டத்தட்ட 86% மேலே போயிடுச்சு. இது வந்து 100% கொண்டு வர போகிறோம். ஸோ இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கைஸ். புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண இன்ட்ரோவை உங்களுக்கு இன்ட்ரோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் பேருக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரோ இருக்குது. அண்ட் நம்ம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். வித்தியாசமாக சொல்கிறேன் நான், அப்படி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 40 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கோம். இன்னும் வந்து 10 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான். நம்ம வந்து லைவ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு லைவ் போட்டோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இது எடுத்துருக்கோமா, கார்டியன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இவன் நான் வந்து லாக் பண்ணுறேன் டார்கெட். அவ்வளோதான், பாதி கூட இல்லை, இவ்வளோ தான் வருது. இதனால தான் எனக்கு பிடிக்கல வந்து இது. நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று வாங்க போகிறேன். ஆக்சுவலாக வீடியோ எண்டில் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். ஸோ அதை அடுத்து இனிமேல் பண்ண மாட்டேன். என்னென்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இவனை வந்து டார்கெட் பண்ணுறேன்னா இவ்வளோ பாதி தான் வரும், பாதி இல்லைன்னா பாதி கம்மியாக. ஸோ இவன் இவ்வளோ வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக மெக்கை நான் சொல்லலை கைஸ், என்னோட இந்த இது தான் சொல்கிறேன், வெப்பன் தான். ஆஹா, இருங்க ஒரு நிமிஷம். கீழே இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கான். சார் என்ன பண்ணுறீங்க? ஓகே, டீம்மேட் முடிச்சுட்டாங்க. இவ்வளோ நாள் ஏன் வீடியோ வரலன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இப்போ தெரியுது. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுச்சுவேஷன் கைஸ். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே நிறைய இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் டைமே கிடைக்கல. சண்டேனா நிறைய ப்ராஜெக்ட்டு, இல்லைன்னா வெளியே போகிறதுக்கு நினச்சி நிறைய வேலைகள் வந்து விட்டது. இதில் வீடியோ போட்டாலும் எனக்கு சப்போர்ட் அவ்வளோக்கா வரலன்னு சொல்லலை, அவ்வளோக்கா வர மாட்டேங்குது கைஸ். அதுதான் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். ஸோ உங்கள் பார்த்திங்களா, இது ஒன்று மட்டும்தான் மேக்னீஸ் அதிகமாக இருக்கனால ஃப்ளவர் மாதிரி ஷூட் பண்ண முடியுது. இது ஒன்று மட்டும்தான் ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆஹா, எனிமி ஒருத்தர் ஹீலிக்ஸ் ட்ராக் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ சம்மந்தமே இல்லாமல் லாக்கே பண்ணாமல் ஷூட் ஆச்சு, அதுக்கும் ஒருத்தன் அடி வாங்கினான். ஓகே, மாடர்னால தப்பிச்சிட்டோம். வைப்பர் அவ்வளோதான், முடிச்சுட்டிங்க. நான் நினச்ச மாதிரியே தான் ஹீலிக்ஸ் ட்ராக். நம்ம ஹீலிக்ஸ் ட்ராக் வந்து டேமேஜாக பார்க்க தான் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது கைஸ். ஆனால் ஆக்சுவலாக எந்த ஜேவியில் இருந்தாலும் ஹீலிக்ஸ் ட்ராக் மாதிரி வராது. ஹீலிக்ஸ் 12 வந்து ஒரு 8x7 கூட சொல்லலாம்.
ஏன்னா அவ்வளோ பாப்புலர். ஃபார் ரேஞ்ச் அதிகம், டேமேஜ் அதுவும் அதிகம். அப்போ ஏன் ஜேவில்னு ஒரு வெப்பனை வந்து க்ரியேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இப்போ என்னோடய ஃபால்ட் தான், பின்னாடி ஒருத்தனை பார்க்கவே இல்லை. ஓகே. ஆஹா, இப்போ தாண்டா சந்தோஷப்பட்டேன் ஷீல்டு ஒன்று வந்திருக்குன்னு. அதையும் இப்படி பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனிமீஸ் இருக்காங்க. ஷீல்டை போட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கலாம், டேமேஜ் விழுந்திருக்காது. நான் தான் தெரியாமல் போட வந்துட்டேன். மேலே போயிருந்தால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஷூட் பண்ணியிருக்கலாம். எடிட் பண்ணும்போது தான் நம்ம இந்த மிஸ்டேக்கெலாம் கண்டுபிடிக்க முடியும் கைஸ். அது நிறைய பேருக்கு தெரியும். சூப்பர், உங்களுக்கு ஈஸியாக முடிக்கலான்னு பார்த்தா வெளியே வந்துட்டியடா. எனக்கு இப்போது இன்னொரு ப்ராப்ளம் வேறு இருக்குது மெக்கரினால். அது வந்து மெக்கரினா இருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு இதை கிளியர் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரியல் பிளேயர்ஸ் வரமாட்றாங்க, எனக்கு எல்லாமே பாட்ஸாக வராங்க. அதாவது எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன்னா, மெசேஜ் பண்ணால் ரிப்ளே வரமாட்டேங்குது. ஒரிஜினல் பிளேயர்னால் ரிப்ளே யாராச்சும் ஒருத்தராச்சும் அனுப்புவாங்கள்ல, அது ஒன்று. இல்லை நிறைய பேர் மெசேஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ என் டீமில் வந்து ஒரு டெங்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக்மெண்ட் கன்னோட 8 வருதுன்னா, அதே ஸ்கின்னை வச்சு இன்னொரு டெங்கு அதே கன்னை வச்சு வருது. இது வந்து நான் ஒரு சில டைமில் நான் பார்க்கல, நிறைய வாட்டி. இப்போ சைடில் ஒரு எக்லிப்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்களா? இப்போ அதே எக்லிப்ஸ் என்னோடய டீமில் இருந்து வரும். இதோ எக்லிப்ஸ் வருதா, என் டீமில் இருந்து எக்லிப்ஸ் வருது, ஆப்போனன்ட் டீம்லேருந்து எக்லிப்ஸ் வருது. அதே கன் அதே ஸ்கின், நேம்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ ஒரு உண்மையை சொல்லணும்னா, இப்போ 4வது வாட்டி நான் இந்த எடிட்டை திருப்பி எடிட் பண்ணுறேன், அதாவது வாய்ஸ் கொடுக்குறேன். வாய்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே பேசுவாங்க. ப்ளஸ் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த கோல்டு வேறு. என் ஒரிஜினல் வாய்ஸ் போன வீடியோவில் கோல்டு இருந்துச்சு, இந்த வீடியோவுக்கு கோல்டு இருக்குது. ஸோ கரெக்டாக கோல்டு வரும்போது எனக்கு டைமும் கிடைக்கிது, அப்போ தான் நான் வீடியோ போடுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஓகே, இப்போ வந்து இவனை எடுத்தால் இவன் நல்லாவே விளாடுவான். இப்போ அதே இடத்துல அதே எக்லிப்ஸு, போன மேட்ச் எண்டிங்கில் வந்து இதே இடத்துல அதே எக்லிப்ஸு ஆப்போனன்ட் டீமில் பார்த்துருப்போம். இப்போது இங்கே வந்திருக்கு. இது ஒன்று மட்டும் இல்லை கைஸ், நிறைய இருக்குது கைஸ். வாங்க, போன மேட்ச்சில் போனது இந்த மேட்ச்சில் எடுத்துட்டேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு டெங்கு வந்திருக்கும், இந்த சைடு அதே டெங்கு அதே ஸ்கின்னோட. நீங்கள் நோட் பண்ணல நினைக்கிறேன், நான் வேணால் சர்க்கிள் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எபிலிட்டி வச்சு ஹீல் பண்ணியிருக்கலாம், பட் மாடுக்கு வந்து ஹீல் ஆகாது. அதுவும் வந்து கொஞ்சம் நீங்கள் மெக்கேர்னா மாற்றணும். ஸ்டாக்லருக்கு வந்து நீங்கள் எபிலிட்டி யூஸ் பண்ணி ஹெல்த் ஏறும்போது அப்படியே மாடை ஏறுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எம்டிக்கும் வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இது 2 மட்டும்தான் ஹெல்த்தை ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய அது மெக். சூப்பர். ஸோ இந்த வீடியோ எண்டு இப்போ வரப்போது அந்த இதே நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக இப்போது வெயிட் பண்ணுங்கள், 13 kills தான், நாட் பேட். ஓகே, இப்போ லைனாக எல்லா அச்சீவ்மெண்ட்டும் அன்லாக் ஆகிடுச்சு. நம்மளோட லைவ் அச்சீவ்மெண்ட் தான் இன்னும் அன்லாக் ஆகலை, நீங்கள் தான் அதை அன்லாக் பண்ணணும். ஸோ இப்போ வந்திருக்க எல்லா ரிவார்டையும் க்ளைம் பண்ணலாம். ஸோ நிறைய தான் க்ளைம் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து கட் பண்ணியிருக்கலாம் நான் ஆக்சுவலாக. ஏன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, க்ளைம் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ப்ளஸ் க்ளைம் பண்ணும்போது தான் இந்த அதிசயம் நடக்கும். நம்ம லக்கு மூலயமா வந்தது, நம்ம லக்கு மூலயமா போயிடும். லக்கு மூலயமா ஒரு டோக்கன் வந்துச்சா, நான் ஸ்பின் பண்ண போகிறேன். நம்ம லக்கு நமக்கே தெரியும்ல, ஜஸ்ட்டு ஒரு 2 இது
அதில் பிரிகோஸ் போயிடுச்சு, பிளாக் ஹார்ன் போயிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இல்லை, இந்த மெக்கரினாலே ஒன்று நடக்கக்கூடாது ஒன்று நடந்திருக்கு கைஸ். ஜஸ்ட்டு ஒரு 1 மில்லி இன்ச்சில் ஸ்னீக்கர் வர வேண்டியது போயிடுச்சு. அதுவும் இதே வீல் தான், இதே மாதிரி வீல். இன்னும் 10 வேணும் அதுக்கு. இது நார்மலாக அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோ எண்டில் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன்னு நான் சொன்னேன்ல, அந்த தப்பு இப்போ தான் நடக்க போகுது. இப்போ நான் இதை கிளைம் பண்ணுவேன். இப்போது இதில் எனக்கு கிடச்சிருக்கோம். இப்போ 3,07,000 இருக்கா, ப்ளஸ் இது ஆட் ஆகும்போது 3,08,000 வரும். இன்னும் 2,000 தான். இப்போ நான் சொன்ன நல்லது பண்ண போகிறேன். என்னென்னா இப்போது இதை தான் நான் வாங்க போகிறேன். அதனால தான் நான் முன்னாடியிலேருந்தே இந்த திட்டிகிட்டு இருந்திருப்பேன் ஜெயவேல். இப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு ஒரு 2,000 இருந்திருந்தா நான் வாங்கியிருப்பேன். 28A கொடுத்து இப்போ நான் அந்த 2,000 ஃபில் பண்ணேன். இதை நான் ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இதை எடிட் பண்ணும் போது தான் நான் என் கண்ணுக்கே தெரிஞ்சது. இப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ரயில் கன் எதுக்கு இருக்குன்னு தெரியாது, டெட் ஷாட் எபிக்கும் பிளட் எதுக்கு இருக்குன்னு தெரியாது. ப்ளஸ் இது ரெண்டும் இருக்குது என்கிட்ட, பட்டு எதுக்கு தேவையில்லாமல் இதையும் போட்டுருவோம். 1685 இதையும் ஸ்க்ராப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு பதிலாக தான் நம்ம ஹீலிக்ஸ் ஸ்டாக் ரீலோட் வைக்க போகிறோம். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நம்ம அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா எதை வைக்க போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோன்னா ஸ்டம்பிள் கைஸ் தான். என்கிட்ட இப்போ எதுக்கு அடாப்ஷன் ரேஞ்சு மிமிக்கிறது இருக்குன்னு தெரியாது. இந்த எபிலிட்டி இப்போ ஸ்க்ராப் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை கொடுத்துருப்பேன். இப்போ வெளியே வந்தவொடனே இன்னொன்று அன்லாக் ஆகிருக்கும். நோ தேங்க்ஸ். அன்லாக் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை. இப்போ இந்த சைடு இதுவும் கிடையாது, பட் கிளைம் பண்ணிப்போம். இப்போ நான் சொல்ல போகிறது இதுதான், இதுதான். இப்போ 3 இதுவும் ஓப்பன் ஆகுதா? ஓகே, அதாவது நம்ம போனதை அப்படியே சேம் வந்திருக்கு. இப்போ அதனால் நான் ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் போயிருக்கணும். தட்ஸ் ஆல்சோ மை ஃபால்ட். ஓகே, இந்த இதுதான் காயின்ஸ் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ அவ்வளோதான், இப்போ கொடுக்க முடியாதா? இதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிப்போம். இந்த வீடியோட எண்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், see you all.